ஜபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஜீவன் சுக பலன் தந்தீங்க, நன்றி அப்பா. நீ தந்த ஜீவனுக்காய், சுகத்துக்காய், பலத்துக்காய், நல்ல ஆரோக்கியத்துக்காய் கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. கோடா கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்மை அறிவது நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பது எங்கள் மெய்யான சுபாபங்கத்தாவே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, நம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு தகுந்த நேரத்திலே தகுந்த வாக்கியங்கள் ஆண்டவரே பிரசங்கிக்கப்பட கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரமபிதாவே. அன்பான ஜேடிகே மேர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களிலே நாம் உயிர்த்தெழுதலை பற்றி நம்ம ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். 4 சுவிசேஷத்தில் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்ததை பற்றி ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது 2 சுவிசேஷம் முடிச்சிட்டோம். மார்க்கு, மத்தேயு முடித்து விட்டோம். இப்போ லூக்கா, யோவான் பாக்கி இருக்கிறது. அந்த லூக்காவில் உள்ள அதிகாரத்தை இன்று தியானிக்க இருக்கிறோம். லூக்கா கடைசி, அதாவது சுவிசேஷத்தில் கடைசியில் வர்றது இயேசுவானுடைய உயிர்த்தெழுதல். அது ஞாபகம் வச்சுக்கணும். எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும்னா, அவருடைய ஞானஸ்தானம், அவர் உபதேசம் பண்ணது, சாஸ்திரங்களை துரத்துனது, அற்புதம் செய்தது, ஓமைகள் சொன்னது எல்லாமே லைனாக கடைசியில் அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் இருக்கும். அந்த 4 சுவிசேஷத்தில் நம்ம தெளிவாக எல்லாருமே அறிஞ்சிக்கிடணும். இது பார்க்கும் பொழுது நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம், நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம், அந்த அதிகாரம் முழுதும் வாசித்து வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட 53 அதிகாரம் இருக்குது. அந்த 53 அதிகாரம் 30 நிமிஷத்தில் பிரசங்கிக்க வேண்டும். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில இஸ்ரவேலருடைய கல்லிடத்தில் வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரத்தை 2 பேர் அவளுக்கு அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். முதல்ல ஆண்டவரை உயிர்த்தெழுதலை சொல்கிறது தூதர்கள், தேவதூதர்கள் அதிகாரங்களும் அவருடையவர்களே இருக்குது. எல்லாமே தேவதூதர், எல்லாமே ஆண்டவர் சுற்றி தான் இருக்கிறாங்க. இயேசுவானவர் சுற்றி தான் தேவதூதர் அடையாளங்கள் எல்லாமே இருக்கிறது. அதை நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம விசுவாச பிரமாணத்தில் அது உண்டு. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில், வாரத்தின் முதல் நாள் என்னங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, ஓய்வு நாள் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள். வாரத்தின் முதல் நாளை நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆசரிக்கிறோம். அது கிறிஸ்து உயிர்த்தெழுந்தலை நம்பிக்கையை நம்ம என்ன செய்யணும்? உறுதிப்படுத்துகிறோம். அவர் உயிர்த்தெழுந்தார், நம்மளோடு இருக்க அவர் உயிர்த்தெழுந்தாருங்கிறத நம்ம வெளிப்படுத்துகிறோம். அதான் ஓய்வு நாள். நம்மளுக்கு புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு, ஆவிக்குரிய மக்களுக்கு ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தங்கள் ஆயத்தம் பண்ண கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு வேறு இஸ்ரவேலுடைய கூட கல்லை இடத்தில் வந்தார்கள். கல்லை இடத்துல அதாவது மகதேனா மரியாள், அவர் கந்த வர்க்கம் விடணும், பரிமள தைலம் பூசணுங்கிறதுல வாராங்க ஸ்திரீகள். அந்த கல்லறைக்குள்ளே இறங்கி போயிடலாம். அப்படிப்பட்ட கல்லறை தான் அது. உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசு சரீரத்தை காணாமல், கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்தீர்கள். ஐயோ, சரீரத்தை காணலன்னு சொல்லி கலக்கம் அடைந்திருக்கிறாங்க. அவருடைய பாடி வைக்கப்பட்ட இடத்துல காணலை, எங்கேயும் தூக்கிட்டு போகிறாங்கன்னு நினச்சிட்டு அவங்க நினைச்சா கலக்கம் அடைந்திருக்கிறாங்க. அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்தீர்கள். பிரகாசமுள்ள வஸ்திரத்தை 2 பேர் அவர்கள் நின்றார்கள். பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்தது. பிரகாசமுள்ள தூதன் எப்போதும் பிரகாசமுள்ளவன் தான் இருப்பான். அதான் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த இஸ்ரவேல் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்கள் நோக்கி, உயிரோடு இருக்கிற நீங்கள் மரித்தோரித்து தேடுறது என்ன? ஒரு கேள்வியை கேட்குறான். அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் மரிக்கலை, மரித்தார், ஆனாலும் உயிர்த்தெழுந்தார். அவர் ஜீவன். கிறிஸ்துவை யாரும் கொல்ல முடியுமா? தேவனை யாரும் கொல்ல முடியுமா? வானத்தையும் பூமியும் சமுத்திர அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவனை கொல்ல முடியுமா? கொல்ல முடியாது. ஆனாலும் அவர் நினைச்சார்னா, மனுஷனை போல தன்னை தாழ்த்தி அடிமை நிறுவடுத்து மனுஷர் சாயலாகி நம்மை மீட்பதற்காக அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார். மீட்பர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் சிருஷ்டிப்பை காட்டிலும், அதாவது சிருஷ்டிகர், அதாவது சிருஷ்டி, அவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்தர் அவர் தான். ஆனாலும் அவர் சிருஷ்டி ஆனார். சிருஷ்டி ஆகி மனுஷனை போல தன்மையை தரித்து கொண்டு நம்மை போல பாடுகளை அனுபவித்து
ரத்தத்தை சிந்தி என்னை மீட்பு வினார். மீட்பு பெருசு, சிருஷ்டிப்பை காட்டிலும் மீட்பு பெருசு. அதான் ரொம்ப விசேஷமானது. மீட்பு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார்னு தூதன் சொல்கிறான் அந்த ஸ்திரீகள்கிட்ட. மனுஷகுமாரன் பாவிலான மனுஷர்களில் ஒப்புக் கொடுக்கவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பது அவர் கலீலியாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். அவன் தூதன் அவர் சூழ்ந்து எப்பொழுது இருக்கனால இவங்க என்ன உபதேசம் பண்ணான்னு தூதனுக்கு தெரியும். அதனால தான் அவர் கலீலியாவில் இருந்த காலத்தில் கலிலேயா, சமாரியா, எருசலேம் இந்த 3 ஆண்டவர் பிரயாணம் பண்ணி ஊழியத்தை செய்துட்டு வர்றார். நம்ம கலிலேயாவில் இருந்த காலத்தில் மனுஷகுமாரன் பாவியான மனுஷர்களை ஒப்புக் கொடுக்கவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்று அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். கலிலேயா இருக்கும்போது உங்களுக்கு சொன்னார்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் சொன்னார்ல, அதில் நினைவு கூறுங்கள் சொல்றாரு. அப்போ தான் அவங்களுக்கு உயிர்த்தெழுங்கள் மேலே, இவங்களுக்கு உயிர்த்தெழுங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கு உயிரோடு எழுந்திருப்பார். ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவார், நான் 3ஆம் நாள் எழுந்திருப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆனாலும் இவங்க அதை என்ன கேர்லெஸ்ஸாகவே நினச்சிட்டு இருந்தாங்க. அதனால் இப்போ சரீரத்தை தான் அவங்க பக்குவப்படுத்த வராங்க ஒழிய அவர் உயிர்த்தெழுந்திருப்பாருங்க நம்பிக்கை உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. அதான் நினைவு கூறுங்கள், தூதன் தான் சொல்கிறான். அவர் கலியில் இருக்கும்போது காலத்தில் உங்களுக்கு சொன்னார்ல, அதை நினைவு கூறுங்க, அவர் சொன்ன வாக்கியங்களை நினைவு கூறுன்னு சொல்லிட்டு அவன் ஞாபகப்படுத்துகிறான். அப்பொழுது அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கலரை விட்டு திரும்பி போய் அந்த சங்கதி எல்லாவற்றையும் 11 பேருக்கு அறிவித்தார்கள். அந்த தூதன் சொன்ன வார்த்தையை நம்பி தான் அவங்க அந்த சீசர்கிட்ட சொல்ல போகிறாங்க. சங்கதியிலே 11 பேருக்கும் மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். உயிர்த்தெழுந்தாருங்கிறத தூதன் சொன்ன வார்த்தையை சொன்ன நிமித்தம் அவர் கலியில் இருக்கும்போது இந்த வார்த்தையெல்லாம் சொன்னாருங்கிறத அவங்க பிரஸ்தாபப்படுத்தி எல்லாம் சொல்கிறாரு. இவைகள் அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாக மரியாளும் இவர்கள் கூட இருந்த ஸ்திரீகள் தான் முதல்ல ஆண்டவரை பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட தான் முதல்ல அறிவிக்கப்படுறது. அவங்க போய் தான் அந்த சீசர்டெல்லாம் சொல்கிறாங்க. இவருடைய வார்த்தை அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால், இவருடைய வார்த்தை ஏதோ சும்மா சொல்கிறாங்க, ஒரு பிரமை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி உன்னிப்பாக அவங்க கவனிக்கலை. அதான் இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. இவர் சொன்னதை அந்த சீசர்கள் ஒருத்தருமே நம்பலை. ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, ஒரு இதில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீண் பேச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பேதுருவோ எழுந்திருந்து, பார்த்தீங்களா, பேதுருவோன்னு போட்டுறாரு, பேதுருன்னு எழுதலை, பேதுருவோ. அப்போ அவன்கிட்ட விசுவாசம் இருக்குது, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நம்பிக்கை அவன்கிட்ட இருக்குது, உள்ளே இருக்குது. அதான் ஆண்டவர் அதை எழுதும்போது பேதுருவோ எழுந்திருந்து கல்லெடுத்துக்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலையை தனியாக வைக்கப்பட்டதை சம்பவத்தை குறித்து தண்ணியிலே ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். ஒரு கல்லறைக்கு ஓடிட்டான். அவர் உயிர்த்தெழுந்துக்கு சொன்னதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு ஞாபகம் இருக்கும். தேவன் சொன்ன வார்த்தைக்கு பூரா அவனுக்கு ஞாபகம் இருக்கனால தான் ஆண்டவர் பேதுருவை முக்கியமாக மென்ஷன் பண்ணி சொல்லுவார். அதுக்குள்ளே ஓடி குனிந்து பார்க்கையில் சீலைகள் தனியாக வைக்கப்பட்டிருக்கிறது சம்பவத்தை குறித்து தண்ணியிலே ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். சீலை இவங்க சுத்தின சீலை, அந்த யோசேப்பு சுற்றி மெல்லிய புடவையை சுற்றி அந்த அடக்கம் பண்ண சேலை தனியாக வைக்கப்பட்டிருந்து தலையில் உள்ள துணியை தனியாக வச்சுருக்கான்னு சொல்லிட்டு யோவான் எழுதுவார். அதை தண்ணியிலே ஆச்சரியப்பட்டு போனான். உண்மையிலே கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாருங்கிறது அவனுக்கு நம்பிட்டு, அவருக்கு ஆவியின் சரீரம் கொடுக்கப்படுகிறது. அவர் பரிசுத்த சரீரம், அதாவது அந்த பாடிக்கு சரி ட்ரெஸ்ஸு தேவையில்லை, அவர் ட்ரெஸ்ஸே இல்லை. அந்த பாடி எப்பொழுதுமே பரிசுத்த வெண்மையான உடை, அது மனுஷனால் காண முடியாது. அதனால் இவன் என்ன செய்யறான்னா அதை மென்ஷன் பண்ணி எழுதுனால அப்படி எழுதுறாங்க. தனியாக துணியை பூரா தனியாக வச்சுட்டாங்க. இந்த துணியில் அவர் இல்லை அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இந்த ட்ரெஸ்ஸில் அவர் இல்லை. அவர் ட்ரெஸ்ஸை தான் ஏற்கனவே பங்கிட்டு கொண்டாங்களே அவர் ட்ரெஸ்ஸை. அதனால் அவர் உயிர்த்தெழுந்தார் நம்பிக்கை அவன் தண்ணியிலே ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். அன்றைய தினம் அவர்கள் 2 பேர் எம்மாவூருக்கு 8 மைல் 7 அல்ல 8 மைல் தூரமான எம்மாவூருக்கு கிராமத்துக்கு போனார்கள். இதோட முடிச்சுட்டு அவன் தனியாக இருக்கிறான். ஆனால் அவன் கூட போகிறான். அவனுக்கு ஒரு வேலையாக எம்மாவூருக்கு போக வேண்டி இருக்கிறது. எனக்கு எதுக்கு போகிறானோ தெரியல, அது வேத வாக்கியங்க அவர் எழுதலை. ஆனாலும் அந்த பேதுரு போகிறான், சீமோன் பேதுரு போகிறான். அன்றைய தினம் அவர்கள் 2 பேர் எம்மாவூருக்கு 7 அல்ல 8 மைல் தூரம் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்களை யாவையும் குறித்து ஒருவர் சொல்லி கொண்டார்கள். இந்த வர்த்தமானங்களை சொல்லி ஒருத்தர் 2 பேரும் போகிறாங்க. கிளைபாவன் போகிறான்னு பின்னால் பார்க்குறோம். அவரும் இவனும் இந்த வர்த்தமானங்களை சொல்லி ஒரு வேலையாக போகிறாங்க. எம்மாவூருக்கு போகிறாங்க. 7-8 மைல், எருசலேமிலேருந்து 7-8 மைலுக்கு போகிறாங்க. கிழக்கு இங்கே இந்த சைடு இருக்குது, பெத்தானியா அந்த சைடு இருக்குது, இங்கே கிழக்க போகிறாங்க. இப்படி அவர் பேசி சம்பாத்தி கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவரோட கூட நடந்து போனார். பார்த்தீங்களா, ஆண்டவர் எப்படி சொல்கிறாருன்னா, தனக்குன்னே ஆண்டவர் அப்பா ஒன்று நினைச்சாருன்னா அந்த சரியத்தை உண்டாக்கி, அவர் ஆவியின் தேவன், அருவி சொருபி,
அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு சரியத்தோடு அப்படி காட்டுறாரு. ஏன்னா இவங்க நம்ப வேண்டியிருக்கு. இப்படி போய் சம்பாதிச்சு கொண்டு இருக்கல இயேசு தாமே அவருக்கு கூட நடந்து போனார். இயேசு தாமே கூட நடந்து போனார். அவர் எங்கேயும் போகலாம், அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறான். அவர் இல்லாத இடமே இல்லை, தேவன் இல்லாத இடமே இல்லை. அதனால் அவர் என்ன செய்வார்னா இவங்க கூட தனக்குன்னு ஒரு தரியிற நேரத்தில் உண்டு பண்ணி அவர் நடந்து கொண்டு போகிறார். ஏக்குன்னா சீசர்களுக்கு விளங்க வைக்க வேண்டி இருக்கிறது. அவருடைய கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு, ஏசுன்னு தெரியாமல் இருக்குமா அவங்களுக்கு? சரியத்தை பார்த்து ஒரு சத்தத்தை கண்டு புரிஞ்சுக்கிடுவாங்களே. ஆனாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா மறைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு எழுதுகிறார் இவர். ஆனாலும் அவர் அறியாதபடி அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர்களை நோக்கி நீங்கள் துக்கமுகமாக வழியில் நடந்து ஒருவருக்கு ஒரு சொல்லிக்கொள்ள காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஆண்டவரும் நினைக்கிறாருன்னா தன்னை மறைத்து காண்பிக்கிறார். எப்படின்னா நீங்கள் என்ன 2 பேரும் துக்கமுகமாக நடந்து பேசுறீங்க, ஒருத்தர் ரொம்ப ரொம்ப துக்கமாக நடந்து போகிறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்களோட பேச்சு கொடுக்குறாரு. இவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவன் மனுஷ ரூபம் எடுத்து ரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டும் உயிர்த்தெழுந்தும் அவர் தன்னை தாழ்த்தி அந்த சீசலோடு நடந்து போகிறார். நடந்து போய், ஏன்னா அவங்களுக்கு சீசர்களுக்கு விளங்க வைக்க வேண்டியிருக்கு, எல்லாமே அவங்களுக்கு புரிய வைக்கிறதுனால அவர் ஏன்னா காணாதவர் போல போகிறார். ஆனாலும் அவரை அறியாதபடி அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவர் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவங்க அவரை அறிய முடியலை, ஏசோனர் என்று அவங்களை ஐடென்டி பண்ண முடியலை. அப்பொழுது அவர்களை நோக்கி நீங்கள் துக்கமான வழியில் ஒருவருக்கு ஒரு சொல்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவரு நீங்கள் என்ன 2 பேரும் துக்கமாக ஒருத்தர் சொல்கிற காரியங்கள் என்ன தெரியாத போல அவங்களுக்கு காண்பிக்கிறார். அவர்கள் ஒரு கிலேபா என்பவன் பிரயோத்திரமாக இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவர்கள் அறியாதபடிக்கு நீர் அந்நியராக இருக்கிறீரோ என்றார். இந்நாட்களில் எருசலேமில் அறியாதபடிக்கு நீர் அந்நியராக இருக்கிறீரோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீர் வேற ஆள். அப்போ உங்களுக்கு எருசலேமில் ஒரு பெரிய விசேஷம் நடக்குது. ஏசுவானர் தீர்க்கதரிசி அவர் சிலுவையில் அடித்து இது பண்ணாங்கன்னு சொல்லி அங்கே ஊரே எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீர் அந்நியராக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் விசனமாக கேட்குறான். அந்நியராக இருக்கிறோம் என்றான். அதற்கு அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நசரனாகிய இயேசுவை குறித்தவர்கள். நசரனாகிய இயேசுவை குறித்தவைகள்னு சொல்கிறார். நசரனாகிய இயேசுவை குறித்தவைகள். அப்போ ஆண்டவர் தன்னை மறைத்து எளிமையில் வெளிப்படுத்துகிறார். அவருக்கு நசரேனாகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். அவரை தேவனுக்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாக வல்லமையுள்ள தீர்க்கதரிசின்னு தான் விசுவாசிக்கிறாங்க. தீர்க்கதரிசி தான் நம்புகிறாங்க இவங்க. ஜீசஸ் காடை நம்பலை. அவர் காடு தேவன் என்பதை அவர்கள் நம்பவில்லை. அதனால் தீர்க்கதரிசியாக இருந்தார் அப்படின்னு வந்து விசுவாசிக்கிறாங்க. அவர் அந்நியராக இருக்கிறவன் அவை எவைகள் என்று அதற்கு நசரேனாகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் வல்லமையுள்ள தீர்க்கதரிசின்னுட்டு இவங்க நிரூபிக்கிறாங்க. நம்முடைய பிரதான ஆசாரியரும் பார்த்தீங்களா, அவன் ஒன்று எழுதினா அவன் அந்த 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 இதில் இருக்கிறனால அவங்கள நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் இருந்தார்கள். நம்முடைய ஆசாரியன் எழுதுறான். நம்மளோட பிரதான ஆசாரியன் அவர் செய்கிறாங்க. அதாவது பலியிட வேண்டியிருக்கிறது. பிரதான ஆசாரியன் தான் அந்த பலியிடணும். அதான் அந்த இதெல்லாம் அந்த வாக்கியம் மூல உள்ள கருத்து. அதான் அவன் பலியிடணும். அவன் பிரதான ஆசாரியர் தான் மகா பரிசுத்துக்குள்ளே அந்த வெள்ளாட்டுக்கிடாமை பலியிட செலுத்த போகணும். அதான் மூல அர்த்தம். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரம் அவரை மரணாக்கிக்கு உட்படுத்தி சிலுவையில் இறந்தார்கள். மரணாக்கிக்கு உட்படுத்தி சிலுவையில் இறந்தார்கள். அவரோ இஸ்ரவேலை மீட்பவர்களை நாங்கள் நம்பியிருந்தோம். இஸ்ரவேலை அவர் மீட்டுக்கொள்வார், ஓசன்னான்னு சொல்லி அவங்களை மீட்டுக்கொள்வார் அப்படி நாங்கள் நம்பி இருந்தோம்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஆண்டவர் நம்பி தான் இருந்தாங்க. நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பித்து 3 நாள் ஆகிறது. இவைகள் சம்பித்து 3 நாள் ஆகிறது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்து முதல் நாள் சாயங்கால வேலை, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இவங்களுக்கு எம்மாவூர் சீசர்களுக்கு தரிசனமானார். அதான் இந்த 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாரமே என்னிடத்தில் போய் அவர் சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உருவரிக்கிறார் என்று சொன்ன தேவதூரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார். இவனும் இருக்கிறான், சீமோன் பேதுரு இருக்கிறான். அவங்க ஆனாலும்னா அது நடந்த காரியம். ஆனாலும் எங்களுடைய ஸ்திரீகள் சிலர் கல்லடத்தில் போய் அவர் உயிர்த்தெழுந்தார் தூதன் சொன்னாங்க, எங்கிட்ட சொன்னாங்க, எங்களை பிரமிக்க பண்ணினார்கள்னு சொல்லிட்டு இதை இயேசுவானவர்கிட்டே சொல்கிறாங்க. அவர் தான் உயிர்த்தெழுந்தது. ஆனாலும் அவர்கிட்டே அவர் சொல்கிறாங்க, தேவதூரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லிடத்தில் போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள். அவரையோ காணவில்லை. எங்களில் சிலர் இவரும் போகிறான். எங்களில் சிலர் போய் பார்த்தாங்க. அந்த கல்லறையில் இயேசுவானவருடைய சரீரம் இல்லை.
அவரையோ காணவில்லைன்னு சொல்கிறாங்க. அப்பொழுது அவர்கள் நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசத்திற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள். ஆண்டவர் உடனே வேத வாக்கியங்களை வந்தார் தன்னை பிரஸ்துப்படுத்தி காட்டுறதுக்கு. அப்பொழுது அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசத்திற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. மந்த இருதயம், புத்தி இல்லாத மந்த இருதயம் சொல்லி அந்த சீசர்கிட்ட சொல்கிறார். விசுவாசிக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்க வேண்டியது இல்லையா என்று சொல்லி, கிறிஸ்து பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்க வேண்டியது இல்லையா என்று சொல்லி, மோசே முதல சகல தீர்க்கதரிசிகள் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாம் தம்மை குறித்து சொல்லிய யாவையும் அவருக்கு விவரித்து காண்பித்தார். உடனே ஆண்டவர் வேதத்துக்குள்ளே வரார். வேதத்தில் இல்லாமல் நம்ம ஆண்டவரை வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்முடைய தேவனை எங்கே காணணும்? வேதத்தின் எழுத்தின் மூலமாக தான் காணணும். எழுத்தில் தான் ஆண்டவர் என்ன செய்யறா, எழுத்து, அதாவது வார்த்தையான தேவன் எழுத்தின் வடிவிலே இப்போவும் கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை மூலமாக தான் தேவனை நம்ம கண்டுகொள்ள முடியும். மற்றபடி ஒருத்தர் பிரசங்கிக்கு கேட்டவோ இதெல்லாம் நம்ப முடியாது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, அவர் மூலம் என்ன சொல்லுது. அவர் உடனே எங்கே வந்துட்டார். மோசே முதலே சகல தீர்க்கதரிசி. மோசே எப்போ? ஏசோனருக்கு முன்னால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்தே ஆண்டவர் அந்த பைபிள் உள்ள வேதாயத்தை பூரா சொல்கிறார். மோசே முதல் சகல தீர்க்கதரிசிகள் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாம் வெற்றிலின் குறித்து தம்மை குறித்து சொல்லியவைகளை அவருக்கு விவரித்து காண்பித்தார். தம்மை குறித்து சொன்னது எல்லாமே தேவன் சொன்னது. மோசே சொன்னது தம்மை குறித்து சொன்னது. தேவன் மாம்சத்தில் வருவாருங்கிற சொன்னது. என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார்னு சொன்னதை அதை அப்படியே விவரித்து காண்பித்து சொல்லிக்கிட்டே இருக்கான். விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் அவர் தங்கள் போகிற கிராமத்துக்கு செய்யணும். அத்தருணத்தில் அவங்க நேரமாயிற்று, இருட்ட போகுது. அதான் என்ன செய்யாருன்னா, தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிற போல காண்பித்தார். அவர் உடனே தன்னை மறைத்து கொண்டு நான் வேறு இடத்துக்கு போகிற மாதிரி அந்த இவர் காண்பித்தார். நான் வேறு இடத்துக்கு போகிறாங்கிற மாதிரி அவரை தன்னுடைய இதை காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிட்டு என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவருடனே தங்கும்படி உள்ளே போனார். பார்த்தீங்களா, அவங்க சீசருக்கு கொண்டே தெரிஞ்சுட்டு இவர் நம்மோட வந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு மன உற்சாகத்தில் அவரோட வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆராய்ந்து காட்டும்பொழுது அவங்களுக்கு சந்தோஷத்தினால, நீர் எங்களோட இருங்கன்னு சொல்லி வற்புறுத்தி சாயங்காலம் ஆயிட்டுன்னு சொல்லுவாங்க. வற்புறுத்தோடனே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவர் இதுக்கு தானே வந்தவருக்கு போவாரா, உடனே அவளோட இருந்தார். அவர் அவளுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோ பந்தீர் கையில் அவர் பப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்கள் கொடுத்தார். அவர் பந்தீர் கையிலலாம் சாப்பிடணும், நான் இருட்டாயிட்டில் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்கிறார். அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்கும் போது தான் அவருடைய பந்தீர் கையில் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்கும் போது அதை பிட்டு கொடுக்கும்போது இவர் பிட்டு கொடுக்குற முறையும் இவர் அந்த பஸ்கா பண்டிகையில் அந்த பஸ்கா ஆசரிக்கும் போது உள்ள இதுவும் ஒன்போல இருக்குது. நம்முடைய தேவன் என்பதை, இயேசு கிறிஸ்து என்பதை அவங்களுக்கு தெளிவாகிறது. அப்போ தான் அனுப்பிச்சாருன்னா அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்க பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். பிட்டு கொடுக்கும்போது அவர் மனுஷனாக இருந்ததுனால அவருடைய சரீரத்தில் என்ன செய்யணும், காயங்கள் இருக்கும், காயத்தை பார்ப்பலான்ட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஆனாலும் அவர் என்ன செய்ய, அப்பத்தை எடுத்து கொடுக்குற ஆசீர்வதிக்கிற முறையை பார்க்கும் பொழுது இது தேவன் இயேசு என்பதை அவர் உணர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவரை அறிந்தார்கள். அப்பொழுது அந்த நிமிஷத்திலே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, மறைக்கப்பட்ட கண் திறக்கப்பட்டது. ஏன்னா கிறிஸ்து மறைந்து எளிமையில் வெளிப்படுத்துகிறார். அப்போ கண் திறந்துட்டு சொன்ன அப்புறம் இவர் தான் தேவன் என்பதை, இவர் தான் இயேசு உயிர் தெழுந்தாருங்கிறத அப்போ விசுவாசிக்கிறாங்க. அப்பொழுது அவர் பந்திருக்கிற அப்பத்தை எடுத்து ஆசீர்வாதத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர்களுக்கு மறைந்து போனார். உடனே இவர் மறைந்துட்டார். நிறைய ட்ரிப்பு அவர் உயிரோடு இருக்க நாட்கள் கூட மறைந்து போனார். சீசர்கள் மேலையிலேருந்து தள்ளும்போது கூட அவர் மறைந்து போனார்ன்ற வேத வாக்கியம் எழுதியிருக்கிறாங்க. அப்போ அவரால் என்ன செய்ய முடியும், உருவாக்கவும் முடியும், உண்டாக்கவும் முடியும், மறைந்து போக முடியும். உடனே அவர் அவளுக்கு மறைந்து போனார். இயேசு என்று அறிஞ்ச உடனே அவர் மறைஞ்சிட்டார். உடனே தான் இவங்களுக்கு விசுவாசம் வருது. அப்போ என்னென்னா, அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, அவரை அறிந்தார்கள். உடனே அவர்களுக்கு மறைந்து போனார். கண்கள் திறக்கப்பட்டதுன்னே மறைந்து போனார். இதில் பார்க்கும் பொழுது இந்த கண்கள் திறக்கப்பட்டுங்கும் பொழுது பிசாசும் என்ன செய்கிறான்னா கண்ணை சுரக்கிறான். நம்ம ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அந்த சர்ப்பம் என்ன சொல்லுது, அப்பொழுது சர்ப்பம் இஸ்தியை நோக்கி, நீங்கள் சாவதிலே இதை புசிக்கு நாளினாலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நன்மை தீமை அறிந்து தேவர்கள் போல் இருப்பில் என்று தேவன் அறிவாருங்கிறது. தேவன் மேலே குற்றஞ்சாட்டு இந்த நடுமரத்தின் கனியை நீ சாப்பிட்டா
உன் கண் திறக்கப்படும் பொய்யா, நீங்கள் சாவதில்லைன்னு பொய்யான இதை சொல்கிறான், பொய்யான சொன்னான். இதில் பார்க்கும்போது அவள் கண்கள் திறக்கப்படும் போது இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாங்க. ஆனால் அவன் சொல்லி கண்கள் திறக்கப்படும் பொழுது அவங்க பாவத்துக்கு உள்ளாகிறாங்க. நம்ம இந்த உலகத்தில் நம்ம கண்ணால் வேதத்தில் உள்ள அறிவினால் தேவனை நம்ம அறியும் பொழுது, நம்ம கண்கள் திறக்கும் பொழுது கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு, அவர் தேவன் எப்படி இருக்கிறாரு நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதான் தேவர்கள் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றதான். இஸ்திரியானவள் அந்த புஷ்பத்துக்கு நல்லதும் பார்வைக்கு என்பதும் புத்தியை தெளிவிக்கும் விருட்சமாக கண்டு அதிலே கனியை பெருத்து அந்த புருஷனுக்கு கொடுத்தாள், அவளும் தின்னான். அப்பொழுது அவள் இருவருடைய கண்களும் திறக்கப்படும். 2 பேர் கண்ணும் அந்த நடுமரத்தின் கனியை, அந்த சர்ப்பத்தின் வித்து, அந்த சர்ப்பத்தின் வித்து சர்ப்பம் அவங்கள வஞ்சிச்சதுனால நடுமரத்தின் கனியை அவங்க சாப்பிட்டனால அவங்க கண்கள் திறக்கப்பட்டு சாபத்துக்குள்ளாகிறார்கள். ஆனால் இதில் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை அறிகிறார்கள். அதான் கவனிக்க வேண்டியது. அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் மறைந்து போனார். சாசு பாவத்துக்குள்ளே தள்ளிட்டான். ஏசுவானவர்கள் அப்படி வரும்பொழுது அவர் தம்மை யார் என்று அவருங்க தெரிஞ்சு கொள்ளும் பொழுது அவர் மறைந்து போனார். மறைவான சிநேகிதராக இருக்கார் நமக்கு அவர். அப்பொழுது அவர் ஒருவர் நோக்கி, வழியிலே நமக்கு வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டும்போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியலா என்று சொல்லிக்கொண்டு, நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து வேத வாக்கியங்கள் சொல்லும் பொழுது நம்ம படித்த அவர் வேத வாக்கியங்களெல்லாம் நம்மளுக்கு நம்ம படித்த பொழுது எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும்போது நம்முடைய சிந்தையில் இருக்கும்போது அவர் சொன்னதும்போது நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியலையாங்கிறது. கொழுந்து விட்டு எரியால்னா எப்படி? கொழுந்து விட்டேன்னா ஒரு நெருப்பு ஒரு இடத்துல போது கொழுந்து விட்டு எரியலைன்னா அது வந்து ஃபோர்ஸ் ஆகிடுது, அது அந்த ப்ளூ ஃப்ளேம் வரும். அதே மாதிரி நம்முடைய இருதயத்தினுடைய பொங்கி எறிகிறது, இருதயம் களி கூறுகிறது. அதுதான் அர்த்தம் இல்லை. அது பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியலை. நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியலையா? அந்த ஜீவன் அதுக்குள்ளே இருக்கும்பொழுது அது என்ன செய்யணும்? பிரகாசத்தை கொடுக்கும். அது எரியலையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்த அந்த நேரமே எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நடக்குது. இருட்டான உடனே சாப்பிட போகிறாங்க, கையை வைத்து ஆண்டவர் காட்டுறாரு தன்னை தேவன் என்று அவங்களை அறிந்து கொண்டு மறைஞ்சு போனாருங்க. உடனே இவங்க நினைச்சுறாங்கன்னா வழியிலே நம்மளுக்கு சொன்னது நம்மளுக்கு சம்பாதிச்சுட்டு நம்ம இருதயம் கொழுந்து விட்டு இல்லையா, இவர் தான் தேவன் என்பதை அறிந்து கொண்டு வராங்க. அந்நேரமிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 12 பேரும் அவளோடு கூட கூடியிருக்கிறீர்கள் கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமான என்று சொல்ல கேட்டு, சீமோனுக்கு தரிசனமானார். அவங்க சீமோனுக்கும் அதாவது கிளையோப்பாவுக்கும் சீமோனுக்கும் அந்த 2 பேர் எம்மா ஒரு சீசலுக்கு தரிசனமானார் என்று சொல்லி அதான் மறைச்சி எழுதுவாங்க. அது எழுதி காட்டும்போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியலையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்து எருசலேமுக்கு திரும்பி போய் உடனே எருசலேமுக்கு ஓடிறாங்க. ராத்திரியா வராங்க. அப்போ ஏசுவானர் எப்படி இருப்பார்? அவள் கூட தான் இருந்திருப்பார். அதனால் அவரை அறிய முடியாது, மறைந்து போனார். அந்நேரமே எழுந்து எருசலேமுக்கு திரும்பி போது 12 பேருக்கும் அவளோடு கூட இருந்தவர்கள் கண்டு மெய்யாகவே கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமான என்று அவர் சொல்ல கேட்டு வழியிலே நடந்தவையில் அவருக்கு அப்பத்தை பிட்கையில் தாங்களை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார். அப்பத்தை எடுக்கும்போது இவர் தான் கிறிஸ்துங்கிற இயேசு இவர் தான் சொல்லிட்டு அவர் அப்பத்தை எடுக்கும்போது நாங்கள் அவர் கண்டுக்கிட்டோம், அவர் மறைவாய் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சீசிட்டு சொல்கிறாங்க. அப்போ இயேசுவனரும் அவங்க கூட தான் இருக்கிறாங்க. அதனால அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது. சொன்னார்கள், இவளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டீர்கள், இயேசு தாமே நடுவென்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இவைகளை அவர்களை பேசிக்கொண்டு வழியில் சம்பாதிச்சது எல்லாமே பேசிக்கொண்டிருக்கும்போது இயேசு தாமே அவர் அங்கேயே வந்துட்டார். ஒன்று இயேசு தாமே அவர் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். எல்லாருக்கும் சமாதானம் சொல்லிட்டார். நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து, அவர் சமாதானத்தின் பிரபு. அவர் ரட்சிக்க வந்தார். உங்களை சமாதானத்துக்குள் ஆக்குவதற்காக, உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அவர் வந்து என்ன சொன்னார்? நடுவே நின்றுன்னு போட்டிருக்கு. இயேசு தாமே விலை குறித்து அவள் பேசிக்கொண்டு இயேசு தாமே அவள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் திடீர்னு வந்து உள்ளே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் சொல்கிறார். வீடு பூட்டி இருக்குது. அவன் யோவான் சுவிசேஷத்தில் விளக்கி எழுதுவான். நம்ம விளக்கி பின்னால் தியானிக்க இருக்கிறோம். இப்போ இருக்கும்போது அவர்கள் கலங்கி பயந்து ஆவியை காண்க நினைத்தார்கள். ஒரு கலங்கி பயந்துட்டாங்க. உங்களுக்கு சமாதானம் சொல்கிறாரு. அப்போ ஜீசஸ்ன்னுட்டுங்கிறத வந்து அந்த சரீரம் தான் ஆவிக்குரிய சரீரத்தில் அவங்கள என்ன சொன்னால் காண முடியாது. ஒரு ஆவேசம் நினச்சிட்டாங்க. ஆனால் தேவன் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியான தேவன் அவங்க மத்தியிலே உலாவி அவங்களுக்குள்ளே வந்து சொல்லும்போது உங்களுக்கு சமாதானம் சொல்கிறார். அவள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர்கள் நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்களுக்கு பயம் இருக்குது. ஒரு ஆவி நினச்சிட்டாங்க. அதனால் அவள் நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்கள் சந்தேகங்கள் எழும்புறது என்ன? உங்கள் இருதயத்தில் எல்லார் இதயத்திலையும் உங்கள் இதயங்களில் சந்தேகம் வருது.
எப்படி உங்களுக்கு சமான் சொல்ல முடியும்? ஆவின்னு நினைக்காங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புறது என்ன? உங்கள் இருதயங்களில் ஏன் சந்தேகம் வருது? நான் தான் உயிரோடு எழுந்திருப்பேன்னு முன்னாலே சொன்னேன்னா இங்கே நம்பலை. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நேராக வர வேண்டியிருக்கிறது. உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். நான் தான் நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்கனாலே சாவீர்கள்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறார். யார்? வேதபாரர் பரிசேயர்கிட்ட. நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால் இவங்க விசுவாசிக்கு தான் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் கால்களையும் பாருங்கள். நீங்கள் விசுவாசிங்க. ஆண்டவர் உண்டாக்கி காட்டுவார். தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் எங்கே வந்துட முடியும்? அவருக்கு ஒரு அறையை கட்டி அப்படிலாம் மாநிலம் கிடையாது. அவர் எங்கேயும் இருப்பார். அருபி சுரபி, அதான் அர்த்தம் இல்லை. நான் தான் அறியும்படி என் கால்களையும் கைகளையும், நான் தான் ஜீசஸ், நான் தான். என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். என்னை தொட்டு பாருங்கள். எப்பா என்னை தொட்டு பார்ப்பா, என்னை தொட்டு பாருங்கள். ஒரு சரீரம் இருக்கான்னு பாரு. ஆவி இல்லை, இது சரீரம். தேவன் சகலத்தை உண்டாக்க முடியும். மனுஷனை களிமண்ணால் செஞ்சு நாசியில் சுவாசம் வந்து ஜீவாத்மாவாக உண்டாக்க சொன்ன தேவன், அவரும் அவரை போல மாமிசத்தின் தன்மையை உடையவராகி நான் தான் என்று அறியும்படி என் கால்களையும் கைகளையும் தொட்டு பாருங்கள் என்று சொன்னார். இதை விட முக்கியமானது வேறு என்ன இருக்குல்ல? அவரே நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமாக இருக்கிறேங்கிறவர் அவ்வளவு தன்னை அவள் வெளிப்படுத்தி காட்டார். ஆனால் இவங்களை புரிய முடியலை. நாமும் இந்த உலகத்தில் புரிய முடியாது. ஆனாலும் தேவனுடைய வசனங்கள் நம்மளோடு உலாவுறதுனால, நம்மளோடு இருக்கிற கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறங்கிறதை நம்ம என்ன செய்யணும்? அறிஞ்சு கொள்ள முடியும். மற்றவங்க அறிய முடியாது. மாய்மாலம் மற்ற மன்றெல்லாம் அறிய முடியாது. கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறாருங்கிறதை நம்ம என்ன செய்யணும்? சோதித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு இருக்கிறாரா என்பதை நம்ம சோதித்து பார்க்கணும். வேசத்தின் மூலமாகவும் சோதிக்க பார்க்கணும். ஏதாவது ஆண்டவர் உங்களுக்கு நான் உன்னோடு இருக்கிறேங்கிறதை எல்லாருக்கும் தெரியப்படுவார். அவருடைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துவார். தொட்டு பாருங்கள். நீங்கள் காணுகிறபடி ஒரு மாமிசமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராது. ஒரு ஆவிக்கு இராது. ஆவிக்கிற சத்தத்தை தான் கேட்க முடியும். ஆனால் ஆவிக்கு இராதே. நான் எப்படி இல்லையா, நான் அவங்க சரீரத்தோடு இருக்கிறேன்னு சொல்கிறார். எனக்கு மாமிசமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவருக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தேகத்தினால் அவர்கள் விசுவாசம் ஆச்சரியப்படுகிறார். ஆனாலும் சந்தேகம் வருது. சந்தேகம் வந்து அவங்க நேச்சுரலாக பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஆண்டவரை தெளிவுபடுத்துவதற்காக தன்னை உறுதிப்படுத்தி காட்டினார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல், சந்தோஷம் ஒரு பக்கம் ரொம்ப இருக்குது, சந்தோஷத்தும் இருக்குது, ஆனாலும் விசுவாசிக்க முடியலை. அப்படி என்னன்னா, சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகிறார்கள். இன்னும் விசுவாசிக்கலை, ஆச்சரியம் தான் படுறாங்க. ஆவியான தேவனை கண்டு அவங்க என்ன ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்படுகிறார்கள். புசிப்பதற்கு ஏதாவது உண்டா என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டார். அவங்க ஆச்சரியப்பட்டிருக்கும் போது அவங்க இன்னும் தெளிவுபடுத்த வேண்டியிருக்குது. புசிப்பதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்று கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன்களையும் தேன்கூட்டையும் அவருக்கு கொடுத்தார்கள். அப்பொழுது பொரித்த மீனையும் தேன்கூட்டையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவளுக்கு முன்பாக புசித்து அவர்கள் நோக்கி, மோசையின் நியாயப்பிரமாணத்திற்கும் தீர்க்கதரிசி ஆகம சங்கீதங்களால் என்னை குறித்து எழுதியிருக்கவைகள் நிறைவேறின்றிருந்து நான் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு சொல்லு விசேஷங்கள் இவைகள் என்றார். உடனே அவர் தன்னை தாழ்த்தி புசிப்பதற்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அவர் மனுஷன் என்பதை அதை நான் உங்களை போல உள்ளவன் தான் சொல்லிட்டு அவர் என்ன செய்றார்? நான் புசித்து காட்டுறார். தேன்கொட்டை புசித்து காட்டுறார். பொரித்த மீன்களை புசித்து காட்டுறார். பரவாயில்ல. மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசி ஆகமத்திலும் சங்கீதங்களை என்னை குறித்து எழுதியிருக்கவே எல்லாம் நிறைவேறென்று நான் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விஷயங்கள் இவைகளே என்றார். எல்லாமே நான் உங்களோடு இருக்கும்போது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் உயிர்த்தெழுவேன்னு சொன்னேன். எல்லாமே இவைகளேன்னு சொல்கிறார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்தபடி அவருடைய மனதை அவர் திறந்து அவர் நோக்கி, எழுதியிருக்கபடி கிறிஸ்து பருவம் முன்னால் எழுதியிருக்க வேண்டியதாக இருக்கிறது. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து, மனதை உடனே திறக்கிறார். வேத வாக்கியத்தின் மூலமாக தான் நம்ம தேவனை அறிய முடியும். ஒருத்தர் வேத வாக்கியம் இல்லாமல் நம்ம தேவனை அறிய முடியாது. வேத வாக்கியத்தை தடவியாயிலும் கண்டுகொண்டு நம்ம இருதயத்தில் அதை பதிக்கணும். அதான் அண்ணன் சொல்கிறாருன்னா, அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவளுடைய மனதை அவர் திறந்து மனதை திறக்கிறார். ஒவ்வொரு சீசனுடைய மனதை திறக்கிறார். வேத வாக்கியங்களை ஆராயும் முடியும்படி எழுதியிருக்கபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. அன்றியும் மனம் திரும்பல் பாவமணிப்பு எரிசலும் தொழில் சகல தேசமுங்க நாமத்தில் பிரசங்கிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இவைகள் உங்களுக்கு சாட்சியாக இருக்கீர்கள். நீங்கள் எனக்கு எல்லாமே சாட்சிகளாக இருக்கீர்கள். இவைகள் எனக்கு சாட்சியாக இருக்குது. நீங்களே எனக்கு சாட்சியான்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவளோட இயேசுவானவரோட சொல்கிறார். சாட்சி யார்? சீசர்கள் தான் சாட்சி. அவருக்கு தான் தன்னை முழுவதுமாக காட்டுறார். அவங்களுக்கூட இருந்தவங்க, அவங்க ஒன்றுமே பிசைக்கு போக முடியாது. விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக தன்னை
மறைத்து கொண்டு அவர் காண்பிக்கிறார். சீசர்கள் அதை கண்டு கர்த்தரை விசுவாசிக்கிறார்கள். பிதா வாக்குத்தத்தம் இதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், உன்னதத்திலிருந்து ஒரு பலன் தரிக்கும்படி எருசலேமிலே இருங்கள். பிதா வாக்குத்தத்தம் நம்படி நான் உங்களுக்கு தருகிறேன். அவர் என்ன பரிசுத்தாவி அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கார். இவர் போய் அவர் அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறார். ஒரே தேவன் தான் 3 ஸ்தானங்களில் கிரியை செய்கிறார். மாம்சத்தில் வந்தார், அதே தேவன் ஆவியாக இருக்கிற எல்லாருடைய மத்தியில் வாசம் பண்ணுவதற்காக, ஒவ்வொருடைய கிறிஸ்துவின் மகிமை நம்பிக்கை உங்களுக்கு இருப்பதே நம்பிக்கை, கிறிஸ்துவரது எல்லாருடைய இருதயத்திலும் வாசம் பண்ணுவதற்காக அவர் திருப்பி இறங்கி வருகிறார். அதான் சொல்கிறார், நீங்கள் உன்னத்திலிருந்து பலன் தெரிவிக்க வரைக்கும் எருசலேமில் எங்கள் உன்னத்திலிருந்து அந்த பரிசுத்தாவி கிடைத்தல் எருசலேமில் தங்கிருங்கள். வேற எங்கேயும் போயிறாங்க சொல்லி கட்டளையும் கொடுத்து போகிறார். ஏன்னா 50ஆவது நாள் தான் அந்த பரிசுத்தாவினால் ஊற்றப்படுகிறார். பின்பு ஒரு பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் தங்கள் கையில் விரித்த ஆசீர்வாதம். பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் மனுஷன் போல் அவர்களை நடந்து கொண்டு போய் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கையில் ஆசீர்வதித்தார். அவர் ஆசீர்வதிக்கல. அவர் விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து அவர்கள் அவரை பணிந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு இரட்சகரை அப்பொழுது அவங்க பணிந்து கொள்கிறாங்க. அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். நாடோறும் தினந்தோறும் தேவாலயத்தில் போய் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறார். மகிமையின் தேவன் எப்பொழுதுமே அவர் வாசம் பண்ணுகிறார். எருசலேம் தேவாலயத்தில் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் அவர் எல்லாருடைய மத்தியிலும் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறேன்னு சொல்லும்போது அவர் நிறைவேற்றி எழுதி முடித்தார். இந்த பாகத்தில் நம்ம இதோட முடிச்சிடலாம். இதோட முடிஞ்சு போச்சு. அந்த லூக்கா எழுதின நற்செய்தியில் உள்ள இயேசுவானவர் உயிர்த்தெழுந்ததை குறித்து நம்ம முடித்து விட்டோம். ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, பரிசுத்த பிதாவே, அருமையான இந்த காலை பொழுதுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு இதயங்களிலே கிறிஸ்து பிரகாசிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.